potential investors. So potential investors அப்படினா அவங்களுக்கு ஐடியா இருக்கும். சோ இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கும். பட் அவங்க ஒரு தாட்ல இருப்பாங்க. if suppose நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணனா நம்ம லாஸ் ஆயிடும். ஆர் எல்ஸ் நம்ம வந்து அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் ஆகுமா இல்ல ப்ராஃபிட் ஆகுமாங்கறத ஒரு டபுள் மைண்டடா இருப்பாங்க இந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்ப நியூஸ்ல தான் பார்க்கிறோம். ஷேர்ஸ் வந்து இவ்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு, இவ்ளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படி நமக்கு டக்குனு ஒரு தாட் வரும். சரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். பட் நம்ம அதுல இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா இருக்குமே தவிர நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு அதுல அவேர் இருக்காது. இஃப் சப்போஸ் அவேர் இருந்தாலுமே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆல்வேஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அங்க போவோம். இஃப் சப்போஸ் நம்ம யாரும் இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம வந்து ஒரு அந்த பிளாட்ஃபார்முக்கு புதுசு அப்படிங்கும்போது நம்ம அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ தேர் இஸ் a difference between present and potential. present அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் ஒன்ஸ் சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஓகேடா உனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தாதான் இந்த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் மூவ் ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே ஐடியாவாகவே கன்சிடர் பண்ணியிருப்பானே தவிர அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். அண்ட் the fourth point is government and tax. So tax authorities னு சொல்லுவோம். or else government எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க எல்லாமே எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா இவங்க யாருமே கம்பெனில டைரக்டா டீல் பண்றது கிடையாது. இன்டைரக்டா இவங்க எல்லாமே நம்ம கூட கான்டாக்ட்ல இருக்கிற பர்சன். ஸோ கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு